ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மீனுங்க. மீன் என்னடா வெறும் தலைவாழ் இருக்குன்னு மட்டும் பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 பீஸ் மட்டும் குழம்புக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடியில் இருக்குது. நான் இப்போ தான் கையை வந்து நல்லா சோப் போட்டு கழுவுனேன். மீன்லாம் கழுவி முடித்ததும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குளிக்க வச்சுருக்கேங்க. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். நம்ம குழம்பு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு குழம்பு கூட்டி வச்சு கொதிக்கிற வரைக்கும் இந்த உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து வறுக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் மட்டும் ஊளி மீன் தம்பிக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் முள்ளுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டேன்ருச்சு. நான் தனியாக சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு வேணாம் மம்மின்றுச்சு. இதுன்னா தனியாக கொடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கும். அதனால் ஒரு 2-3 சும்மா சின்ன சின்ன மீனாக 3 ஊளி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் தான் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வாங்கிட்டு வந்தார். எப்போவுமே கொஞ்சம் கூட கொடுத்துருவாங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் போல் எடுத்து வச்சுருவேன். நாளைக்கும் கேட்பானுங்க, தம்பி ஸ்கூல் விட்டு வந்து, நாளைக்கு ஸ்கூல் இல்லையா மண்டே, நாளைக்கு வந்து ரசம் வச்சு மீன் வறுத்து கொடுத்தா தான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல், அவ்வளோதாங்க. குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு சாப்பிடும்போது காமிக்கிறேன். உயிர் மீனுங்க, ஃப்ரெஷ்ஷான மீன். எப்படி இருக்குது பாருங்கள், லட்டு மாதிரி. மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதில் தனியாகவும் கலந்து வச்சுருக்கேன். நல்லா குளிக்க வச்சுருக்கேன். அது வரைக்கும் இன்னும் நான் மசாலா இன்னும் போடலை. அது வரைக்கும் நல்லா இதாகும். கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க மசாலா போடுவேன். இன்னொரு டைம் கழுவுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். தாராளமாக கழுவணுன்னு கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்து கழுவிட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.